நடைபெற உள்ள லோக்சபா தேர்தலில் இளைஞர்களை கவரும் வகையில் ராகுல் காந்தி வேலை செய்யும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம் என அறிவித்துள்ளார். இது லோக்சபா தேர்தலில் கேம் சேஞ்சராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமது நாட்டில் விரைவில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக எல்லா கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் நடவடிக்கை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. ஒரு பக்கம் கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதே நேரத்தில் பிரச்சாரமும் தீவிரமாக நடந்து வருகிறது. மக்களை கவரும் வகையிலான வாக்குறுதிகளும் தரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராகுல் காந்தி ஒரு விசேஷமான அறிவிப்பை தெரிவித்துள்ளார். அந்த வகையில் காங்கிரஸ் நாட்டின் இளைஞர்களுக்கு 5 உத்தரவாதங்களை அளித்துள்ளது. காங்கிரசின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் இது குறித்து முக்கிய கருத்துக்களை ராகுல் காந்தி பகிர்ந்து கொண்டுள்ளார். நாட்டில் வேலையின்மை அதிகரித்து விட்டதாக தொடர்ந்து சாடி வரும் ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை போக்க ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் எனப்படும் வேலைக்கான உரிமை குறித்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 25 வயதிற்குட்பட்ட அனைத்து டிப்ளமோ மற்றும் பட்டம் பெற்றவர்களுக்கும் அரசு அல்லது தனியார் துறையில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு சிறந்த தொழில் பயிற்சி மட்டுமின்றி ஆண்டுக்கு 1 லட்சம் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அதாவது வேலையில்லா இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு மாதம் 8500 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்படும். பிரிட்டன், ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளில் இதுபோல வேலையில்லாமல் திண்டாடும் இளைஞர்களுக்கு உதவித்தொகை தரும் திட்டங்கள் இருக்கிறது. அதுபோன்ற ஒரு திட்டத்தை தான் காங்கிரஸ் இப்பொழுது முன்மொழிந்துள்ளது. விரைவில் லோக்சபா தேர்தலில் இது ஒரு நிச்சயமான ஒரு கேம் சேஞ்சர் அறிவிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவது மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள திறமையற்ற இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சி அளிப்பதால் அந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று அவர் நம்புகிறார். காங்கிரசின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் பேசிய ராகுல் காந்தி, எங்கள் தேர்தல் அறிக்கையில் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை வழங்கும் வாக்குறுதியும் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.